மகனே இந்திரா, துக்கப்படவோ துயரப்படவோ அவசியமில்லை. நீயே கண்ணால் பார்த்து விட்டாய். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் நமக்கு வர இருந்த பெரிய ஆபத்து விலகிவிட்டது, தானாக சென்று விட்டது. இந்த விஷயத்தை பார்த்த பிறகு உன் மனதில் மூலப்பொருளின் பக்தி பரவசம் தானாக வந்திருக்கும். நீ அவ்வப்போது மூலப்பொருளை நோக்கி ஆராதனை செய்து உன் குறைகளை தீர்த்துக்கொள். தீய விளைவுகளிலிருந்து விடுபட்டு விடு. மகனே, உன் தந்தையின் பேச்சை கேள். உண்மையான மனதோடு எங்களோடு சேர்ந்து மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய். உன் அனைத்து சங்கடங்களும் தீர்ந்துவிடும். உங்களுக்கு தெரியாதா தாயே, ஸ்ரீ மகா கணேசரின் பரம பக்தன் பயாசுரன் தான் எங்களை சொர்க்கத்திலிருந்து விரட்டி இப்படி துன்புறுத்தியது. நீங்கள் கூறும் மகா கணேசரின் மனதில் என்னை பற்றி சிறிதளவாவது கருணை இருந்தால் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா என்ன? ஸ்ரீ மகா கணேசர் உங்கள் ஆராதனைக்குரியவர், கருணைக்குரியவர். அவர் கருணையினால் இந்த உலகமே இயங்குகிறது. ஆனால் எனக்கு எப்பொழுதும் துன்பத்தை தான் தருகிறார். அவமானத்தையும் கலங்கத்தையும் தருவது ஏன்? நீங்களே கூறுங்கள் தாயே, எப்பொழுதும் ஏன் என்னை அவமானப்படுத்துகிறார்? அவருக்கு பூஜை ஆராதனை நான் எப்படி செய்ய வேண்டும்? பூஜை ஆராதனை பக்தி சக்தி கஷ்யபரின் மகன் இந்திரன் அறியாதது அல்ல. பக்தியின் சக்தியின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதிக்கலாம். ஒரு பயாசுரன் என எத்தனை பயாசுரன் வரட்டுமே, அனைவரும் உன் பக்தியை கண்டு பயந்து ஓடிவிடுவார்கள். தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. நான் மகா கணேசரின் மீது பக்தி செலுத்த முடியாது. என் மனதில் அவர் உருவம் வேறு விதமாக பதிந்து விட்டது. தேவி அதிதி, சமயம் வருவதற்கு முன் நமது எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. நாம் தைரியத்தோடு சமயம் வருவதற்காக காத்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் என் சகோதரி அதிதியின் வேலைதான். அவள் ஆராதிக்கும் அந்த மகா கணேசரின் பக்தனான பயாசுரன் சொர்க்கத்தை கைப்பற்றி விட்டான். அதிதியின் மகன் இந்திரன் கூட அந்த பயாசுரன் பெயரை கேட்டால் நடுங்கி போகிறான். போதும் போதும், அதிகம் பேசாதீர்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அசுரமாதா? நானும் என்னை நானே அதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இருந்தும் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. எனது சகோதரன் தாரகாட்சி இருந்தால் என்ன, அவனுக்கும் இதே நிலைமைதான் வந்திருக்கும். நீங்கள் பிரம்மதேவனிடம் மூடத்தனமான வரத்தை வாங்கி அதன் விளைவை இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற வரத்தின் சக்திகள் இந்த திரிபுரத்தை விட்டு வெளியே சென்றால் ஒன்றும் இல்லை. என்ன ஆணவம் இருந்தால் அந்த பயாசுரனின் முன்னே நீங்கள் என்னை அவமானப்படுத்தி இருப்பீர்கள். அதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். இப்படி எங்களை குழப்பி அவமானப்படுத்தாதீர்கள் அசுரமாதா. நான் கூறுவது உங்களுக்கு களங்கமாக அவமானமாக இருந்தால் நான் மட்டும் என்ன, இந்த அகில லோகமே உங்களை களங்கப்படுத்தி அவமானப்படுத்த போகிறது. ஓம் நம சிவாய. தோல்வியையும் அவமானத்தையும் சந்தித்த நேரத்தில் கூட நீ இன்னும் உன் ஆணவத்தை கைவிடவில்லையே திதி. சுக்ராச்சாரியரே, இந்த தாரக் புத்திரர்களின் கெட்ட நேரத்தை பார்த்து நீங்களும் இவர்களை மீண்டும் சிவ ஆராதனை என்ற மாயையில் ஈடுபடுத்தி இவர்களை கோழையாக மாற்றி விடுகிறீர்கள். இவர்கள் உயிரை காக்கத்தான் நான் அந்த அறிவுரையை கூறினேன். இவர்கள் வரத்தின் சுகத்தை அனுபவிக்கிறார்கள். களங்கமும் அவமானமும் இவர்களுக்கு தோல்வியா, இல்லையா அதை வரம் தந்த சுகம் என்கிறீர்களா? களங்கமும் அவமானமும் என் அறிவுரையால் வந்ததல்ல, உங்களின் அறிவுரையால் வந்தது. நீங்கள் தான் அவர்கள் மனத்தை குழப்பி சிவ ஆராதனையில் ஈடுபடாமல் செய்கிறீர்கள். சுக்ராச்சாரியரே, இப்பொழுது நீங்கள் இங்கு வந்தது எதற்கு? என்னை குறை கூறவா? நான் அவர்களுக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டினாலும் நீங்கள் குறை கூறி எடுத்து பேசுகிறீர்கள். ஏன் அந்த துஷ்ட பயாசுரன் எங்களை குழப்ப உங்களை இங்கு அனுப்பினானா? யார் அனுப்பினாலும் வருவது சுக்ராச்சாரியார் அல்ல. உண்மையை கூற வேண்டும் என்றால் நான் இங்கு வந்தது
சத்தியத்தின் மார்க்கத்தை காட்டுவதற்குத்தான். நீங்கள் என்னுடைய விருப்பம் இல்லாமல் சொர்க்கத்தின் போகத்தை அனுபவித்து வந்திருக்கிறீர்கள். அங்கிருந்து அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கிறீர்கள். இந்த அவமானத்திற்கு நிச்சயம் நாங்கள் பழி வாங்குவோம் அசுரகுரு. அசுரன் பயாசுரனை அவசியம் தண்டிப்போம். அவனுக்கு வரமளித்த ஸ்ரீ மகா கணேசரை கூட நாங்கள் விடுவதாக இல்லை. அசுரகுரு, என் சகோதரன் தாரகாட்சை அதிக நேரம் பிரித்து வைக்காதீர்கள். அவரை உடனே இங்கு வரவழையுங்கள். எத்தனை காலம் தாரகாக்ஷ் சிவ ஆராதனை செய்கிறானோ அதுவரை அவன் வரமாட்டான். சகோதரன் தாரகாக்ஷ் வந்தே ஆக வேண்டும். அசுரகுரு, நீங்கள் உண்மையை கூறுங்கள். சகோதரனை எங்கு ஒழித்து வைத்திருக்கிறீர்கள்? நான் யாரையும் எங்கும் ஒழித்து வைக்கவில்லை. அவன் தானாக சிவ ஆராதனை செய்வதற்கு மறைந்து வாழ்கிறான். ஆமாம், மறைந்து வாழும் அறிவுரையை நான் தான் அவனுக்கு கூறினேன். இப்பொழுதே அவரை இங்கு வர வேண்டும் என்று தாங்கள் ஆணையிட வேண்டும். இப்பொழுது தாரகாக்ஷ் எங்கிருக்கிறான் என்று உண்மையில் எனக்கே தெரியாது. சுக்கராச்சாரியரே, இப்படி பொய் கூற உங்களுக்கு வெட்கமாக இல்லை? உங்களது சித்தியில் இந்த சராசரத்தில் யார் ரகசியத்தை மறைக்க முடியும்? இந்த சுக்கராச்சாரியாரிடம் எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் என் சிவபக்தியின் சக்தி மூலமாக தாரகாக்ஷ் இருக்கும் இடத்தை நான் கண்டுபிடித்தாலும் அங்கு நான் செல்வது என் சித்தியாலும் செய்ய முடியாத காரியம். குரு, சகோதரன் இங்கு இல்லை. தோல்வியோடு அவமானத்தோடு அதிக காலம் வாழ முடியாது. நீங்கள் எங்களுக்கு பயாசுரனை தண்டிக்க உபாயம் கூறுங்கள். ஒரு முறை சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவித்துவிட்டு அதை விட்டு விலகி எங்களால் இருக்க முடியவில்லை. அசுரகுரு, நாங்கள் சொர்க்கத்தை கைப்பற்ற வேண்டும். அதற்கு வழியை தாங்கள் கூறியாக வேண்டும். அது முடியாத காரியம் தாரக் புத்திரர்களே. நீங்கள் சிவபக்தியில் ஈடுபட்டிருக்கும் நேரம் வரைதான் சொர்க்கத்தின் சுகபோகத்தை நீங்கள் திரிபுரத்திலேயே அனுபவிக்க முடியும். சுக்கராச்சாரியரே, நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்களோ அப்படியே இங்கிருந்து மறைந்து சென்று விடுங்கள். உங்கள் மூடத்தனமான அறிவுரையை கேட்க நாங்கள் விரும்பவில்லை. சென்று விடுங்கள் இங்கிருந்து. அசுரகுரு, இப்பொழுது சென்று விடுங்கள் இங்கிருந்து. நீதியை மதிக்க தெரியாத மூர்க்க தாரக புத்திரர்களே, உங்கள் தந்தைக்கு நேர்ந்தது போலவே உங்களுக்கும் கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது என்று நினைக்கிறேன். யார் பகவான் சிவனின் பூஜையை பாதியில் விடுகிறார்களோ அவர்கள் பயங்கர துன்பத்திற்கு ஆளாவார்கள். அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஓம் நம சிவாய். அல்காபுரியின் அரசன் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தன் பயாசுரனுக்கு உயிரை கொடுத்தவரே, தனகுபேரரே, சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம் தரிசனம் தாருங்கள். தனகுபேரரே, சீக்கிரம் தரிசனம் தாருங்கள். சீக்கிரம் தரிசனம் தாருங்கள். பயாசுரா, வணங்குகிறேன். உனக்கு தெரியுமே பயாசுரா, நான் சிவ ஆராதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். பிறகு எதற்காக என்னை பதற்றத்தோடு அழைத்தாய்? இப்பொழுது சொர்க்கத்தில் என்னை தவிர அனைத்து இடமும் காலியாக இருக்கின்றன. அதனால் எனக்கு பயமாக இருக்கிறது. அதற்கான காரணம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆம். இப்பொழுது உன் வாயிலிருந்து ஸ்ரீ மகா கணேசரை வணங்கும் வார்த்தைகள் வரவில்லை. தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதோ பார் பயாசுரா, இன்று முதல் உனது வாயிலிருந்து எந்த சத்தம் வந்தாலும் அது முதலில் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்த பிறகுதான் வர வேண்டும். இன்று அதை மறந்து என்ன செய்கிறாய்? அவரது ஆசையால் தானே இந்த சொர்க்கத்தில் வந்து அமர்ந்தாய். அவரை அழைக்காமல் தவறு செய்யாதே. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. தாங்கள் நல்ல நேரத்தில் வந்து நல்ல அறிவுரை கூறினீர்கள். நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் ஸ்ரீ மகா கணேசரை அழைக்க மறந்து நான் நாசமாகி போயிருப்பேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஏ விநாயகா, குறை தீர்க்கும் கடவுளே, ஏ பக்தவச்சலா, நான் அறியாமல் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். பயாசுரா, ஒரு கணத்தில் நீ ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியில் கௌரி புத்திரரின் பக்தியை அழைக்க மறந்து விட்டாயே. வாழ்க்கையில் ஒரு முறை தவறு செய்து விட்டேன். நான் செய்தது தவறுதான். தாங்கள் அறிவுரை கூறி என் தவறை திருத்தி விட்டீர்கள்.
இனி நான் ஒரு முறை கூட என் வாழ்க்கையில் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தியை கைவிடவே மாட்டேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. என்னை நம்பு. நீ மகாகணேசரை சரணடைவதிலேயே உனது அனைத்து எண்ணங்களும் மூழ்கி விடுகின்றது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. உன்னுடைய ஸ்ரீ மகாகணேசரின் பக்தி முழுமையடைந்து விட்டதா? இப்பொழுது நான் சென்று சிவ ஆராதனையை தொடங்கலாமா? ஓம் நமச்சிவாய. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். என்ன கேட்க வந்திருக்கிறாய் தேவி பார்வதி? சுவாமி, தாங்கள் நீண்ட காலமாக ஏகாந்தத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது என் மனதில் ஒரு கேள்வி. அதற்கு விடை தெரிந்து கொள்ளதான் நான் இப்பொழுது வந்துள்ளேன். என்ன கேள்வி தேவி? தாங்கள் அனைத்தையும் சமாளிப்பவர். எப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டாலும் அதற்கு பதில் உங்களிடம் இருக்கும். கூறுங்கள் சுவாமி, என்ன உபாயம் அது? எப்பொழுதும் என் மகன் கைலாயத்தில் என்னுடனே இருந்து கொண்டு சராசரத்தில் நன்மை எப்படி புரிவான்? சக்தி சொர்வமான தேவி பார்வதி, இந்த ரகசியம் உன் சக்திக்கு தெரியாத விஷயம் அல்லவே. உனக்கு நன்றாகவே தெரியும். கஜானனன் கணேஷ் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம். மற்ற அவதாரங்களான மொகத்கட் மற்றும் மயூரீஸ்வரர் உன் மகன்களாக முன்பே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது மூலப்பொருளின் மற்ற அவதாரமான கௌரிபுத்திரன் கணேசன் தன் அங்குசத்தை வைத்து சராசரத்தின் நன்மை தீமைகளை பாதுகாத்து வருகிறார். ஓம் நம சிவாய. 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 மூடத்தனமாக சிவ ஆராதனை செய்வதில் தாரபுத்திரர்களுக்கு எந்த லாபமும் வரப்போவதில்லை. நான் ஆரம்பத்திலிருந்து கூறிக்கொண்டிருக்கிறேன், இந்த சிவன் அசுரர்களின் தெய்வம் அல்ல, அசுரர்களின் எதிரி. மன்னியுங்கள் அசுரமாதா. தாரக் புத்திரர்களின் உயிர் சிவ ஆராதனையில்தான் உள்ளது. எதுவரை தாரக் புத்திரர்கள் சிவ ஆராதனையில் இருக்கிறார்களோ அதுவரை சராசரத்தில் எந்த ஒரு சக்தியும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் அனைவரும் அசுர எதிரி சுக்கராச்சாரியரின் பேச்சை கேட்டு அவரைப் போலவே மூடத்தனமாக நடக்கிறீர்கள். மருமகள் சாம்பிகை கூறுவது உண்மைதான் அசுரமாதா. அசுர அரசன் தாரகாசுரனின் தாய் வாராங்கி, உனக்கு கூடவா நன்மை எது தீமை எது என்று தெரியவில்லை? ஏன் உனக்கு தெரியாதா? உன் மகா பராக்கிரமசாலி மகன் தன் பராக்கிரமத்தால் 3 உலகத்தையும் தன் காலடியில் வைத்திருந்தானே. நன்கு தெரியும். தாரக்கின் பராக்கிரமம், அவனுடைய பலம், அவன் வெற்றி அனைத்தும் ஞாபகம் இருக்கிறது. இருந்தும் அவன் தோல்வியையும் மரணத்தையும் என்னால் மறக்கவே முடியாது. மரணம் இல்லை, அது மரணம் இல்லை பாராங்கி, மரணம் இல்லை. கொலை அசுர மாதா திதியின் எண்ணத்தை பூர்த்தி செய்த அந்த மகானை அசுர அரசன் தாரகாசுரனை கொலை செய்து விட்டார்கள். அந்த கொலையின் பின்னணியில் அசுரனின் எதிரி சிவனும் கூட மறைந்திருக்கிறான். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், உன் மூர்க்க புத்திரர்களை புரிந்து கொள்ளச் சொல். இந்த சிவ ஆராதனை செய்வதில் ஒரு லாபமும் இல்லை. இருந்தும் அசுரமாதா, முதலில் அவர்கள் செய்யும் தவறை நிறுத்து. ஆனால் அசுரமாதா திதி தன் எதிரிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள்.
அவள் பழி வாங்காமல் ஓயவே மாட்டாள். அவளுக்கு தெரியும், படைப்பின் முதல் நாளே சிவன் அசுரர்களின் எதிரிதான் எதிரியாகத்தான் இருப்பான். அசுரமாதா, தாங்கள் கூறியதெல்லாம் உண்மைதான். என் கணவர் ஸ்வர்காதிபதி தாரகாசுரனின் கொலை முயற்சி கைலாயத்தில் வைத்துதான் நடந்தது. அந்த உண்மை தெரிந்த பிறகும் எதற்காக உன் மகன்கள் சிவபூஜை செய்வதை தடுக்காமல் இருக்கிறாய்? இன்னொன்றும் எனக்கு நன்றாக தெரியும். தாரக் புத்திரர்கள் சிவ ஆராதனையை விட்டுவிட்டால் அவர்களை நிச்சயம் மரணம் வந்து அடையும். அதனால்தான் நீண்ட காலம் தாரக் புத்திரர்கள் தவமிருந்த சக்தியை பெற்று அவர்கள் வரதானத்தோடு சுகமாக வாழ்கிறார்கள். வெட்கம், அவமானம், களங்கத்தை கூட நீங்கள் வரதானம் என்றுதான் கூறுவீர்களா? அப்படி ஒரு வரதானம் பெற்று என்ன லாபம்? அந்த வரதானம் பெறுவதை விட இறப்பதே மேல். தாரக் புத்திரர்கள் தன்னுடைய திரிபுரத்தில் சிறைப்பட்டிருக்கிறார்கள். அகில உலகத்தில் எது நடந்தாலும் அவர்களுக்கு தெரியாது. இருந்தும் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லவா? ஒரு மகன் உயிரோடு இருப்பதை தவிர வேறு என்ன வேண்டும்? அவள் மகன் அவள் கண்ணெதிரே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படி வாழ்வதுமே ஒரு உயிர் பலிதான். சிவசிவா என்று கூறுவது வரம் பெற்ற அசுரனின் செயல் அல்ல, ஒரு ரிஷிமுனியின் செயல். பிரம்மாவிடம் மூடத்தனமான வரத்தை பெற்று தாரக் புத்திரர்கள் வருங்காலத்தில் நிரந்தரமான அவப்பெயரை தான் பெறப்போகிறார்கள். அவர்கள் அசுரர்கள் என்பதை விட அசுர எண்ணத்தின் அவமானம். இப்படி ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வது என் இதயத்திற்கு சற்றும் பொறுக்கவில்லை. அசுரமாதா, உங்கள் பேச்சை இதோடு நிறுத்திவிடுங்கள். இல்லை என்றால் இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்வதற்கு நிறைய இருக்கிறது. தங்களுக்கே மிக நன்றாக தெரியும். நாங்கள் ஒரு வார்த்தை கூறினால் போதும், தாரக் புத்திரர்கள் தங்களை வெற்றிடத்தில் தூக்கி எரிந்து விடுவார்கள் என்று. அசுரமாதா திதியை அந்தரத்தில் சூன்யத்தில் பறக்க விடுவது அத்தனை சுலபமல்ல. நான் யார் மூலமாவது தாரக் புத்திரர்களின் சிவ ஆராதனை கலைத்தை தீருவேன். அவர்கள் சிவ ஆராதனையை கைவிட்டே ஆக வேண்டும். இது அசுரமாதா திதியின் நிபந்தனை. தாயே, நாம் இப்பொழுது அசுரமாதா தித்திக்கு ஏதேனும் ஒரு வழி செய்தே ஆக வேண்டும். இல்லை மருமகளே. இல்லை, அசுரமாதாவுக்கு மாறும் எண்ணமே இல்லை. அவர்கள் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் தாரக் புத்திரர்களை மட்டுமல்ல, வரும் அசுர இனம் அத்தனை பேரையும் அழித்துவிடும். இல்லை தாயே, இல்லை. நாம் நம் மகன்களை காப்பாற்றுவதற்காக ஏதேனும் ஒரு வழி செய்தே ஆக வேண்டும். ஓம் மகா கணேசாய நம. அசுர தாய்களே, சராசரத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு உபாயம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்தால் அவசியம் கிடைக்கும். தேவரிஷி, தாங்கள் இப்பொழுது இந்த சமயத்தில்? நாராயண நாராயண. அசுர தாய்களே, சராசரத்தில் எந்த ஒரு மனதிலும் துன்பம் ஏற்பட்டாலும் பிரபுவின் மூலம் தெரிந்து கொண்டு அமைதியை ஏற்படுத்துவது இந்த நாரதனின் கடமை. தாங்கள் இருவரும் அசுரமாதா திதியின் கோபத்திலிருந்தும் பழிவாங்கும் எண்ணத்திலிருந்தும் விடுபட விரும்பினால் ஒரு கணம் கூட தாமதம் செய்யாமல் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நினைத்து ஆராதனை செய்யுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்தால் எங்களுக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்கும் தேவரிஷி? எனது கணவர் ஸ்வர்காதிபதி தாரகாசுரனின் கொலை கூட ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படிதானே நடந்தது. அசுரமாதாக்களே, தீய செயல் செய்பவர்களை தண்டிப்பது என்பது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கடமை. அவரை ஆராதிப்பவர்களுக்கு கூட அதன் பலனை உடனே கொடுப்பதும் அவர் தர்மம். சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது கூட பயாசுரனை சந்திக்கவில்லையா? நாராயண நாராயண. அவனும் தங்கள் புத்திரனைப் போல ஒரு அசுரன் தானே? நாரதமுனியே, நாங்கள் அறியாத பெண்கள்தான். ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாத, அவரை ஆராதிக்கும் விதிமுறைகள் பற்றியும் தெரியாத. தேவரிஷி, தாய் கூறுவது உண்மைதானே? தயவு செய்து மகா கணேசரை நாங்கள் எப்படி வணங்குவது மற்றும் ஆராதனை செய்வது என்று கற்றுத்தாருங்கள்.
நாராயண நாராயண. அசுர தாய்களே, ஸ்ரீ மகா கணேசரை மட்டுமல்ல, இந்த லோகத்தில் உள்ள எந்த சுப சக்திகளையும் நோக்கி ஆராதித்தாலும் நமக்கு எந்த குறையும் வராது, நன்மைதான் வந்து சேரும். நீங்கள் உண்மையான மனதோடு ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்யுங்கள். அவர் பெயரை உச்சரித்து வந்தால் நிச்சயம் கருணை புரிவார். உங்கள் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஓம் மகா கணேசாய நம. மருமகளை சாம்புகி, ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி இந்த சமயத்தில் நாரத முனிவர் நமக்கு மகா கணேசரை பற்றிய மார்க்கத்தை காண்பித்திருக்கிறார். இனி ஒரு கணம் கூட வீணாக்க கூடாது. நாம் பக்தியில் மூழ்கி விட வேண்டியதுதான். அவசியம் தாயி. அதற்கு முன்பு அசுரமாதா தித்தியை மகன்களை கொண்டு அந்தரத்தில் பறக்க விட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மகா கணேசரை வணங்கி நம் மகன்களுக்கு தீர்காயுசு வேண்டும் என்ற வரத்தை பெற முடியும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கமலா, வித்தின்மாலி, நிறுத்துங்கள் இந்த சிவ ஆராதனையை. இந்த ஆராதனையால் ஏற்படும் பலன் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏற்படும் மரணம்தான். தாரபுத்திரர்களே, நீங்கள் உயிரோடு வாழ விரும்பினால் இப்பொழுதே சிவ ஆராதனையை நிறுத்துங்கள், கைவிடுங்கள். அதில் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. என் பேச்சை கேட்டு மீண்டும் பிரம்மதேவனை நோக்கி ஆராதனை செய்யுங்கள். அவரிடம் வேறு வரம் கேளுங்கள். பிரம்மதேவனின் இரண்டாவது வரத்தை பெற்று அதன் மூலம் கிடைக்கும் சக்தியினால் அசுர எதிரி சுக்கராச்சாரியரை தண்டியுங்கள். இந்த 3 லோகத்திலும் அசுர இனத்தை ஸ்தாபியுங்கள். நான் உங்களை சிவ ஆராதனை செய்ய விட மாட்டேன். அசுரமாதா திதியின் நிபந்தனை ஒருபோதும் குறையக்கூடாது. நீங்கள் இருவரும் சிவ ஆராதனையை கைவிட்டே ஆக வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம எழுந்திரு. சிவாய, ஓம் நம எழுந்திரு. சிவாய, ஓம் நம எழுந்திரு. சிவாய. நீங்கள் என் தவத்தின் சக்தியை அழித்து விட்டீர்கள் அசுரமாதா திதி. நீங்கள் உங்கள் பேரனின் தவத்தை கலைக்கவில்லை, ஒரு சிவபக்தனின் தவத்தை கலைத்து விட்டீர்கள். இதற்கு தண்டனையை தாங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். நீ என்னை தண்டிக்க போகிறாயா? நீ அடே மூர்க்கா, தண்டிப்பதற்கு சாகசமும் பராக்கிரமமும் இருக்க வேண்டும். ஆனால் நீ பிறவியிலேயே ஒரு கோழை. கோழையடா. அசுரமாதா திதியை தண்டிக்கும் சாதுரியம் உன் தந்தை தாரகாசுரனுக்கே இருந்ததில்லை. பிதாவின் முன் யாரும் நிற்க முடியாது என்று எனக்கு தெரியும். இருந்தும் எங்கள் சக்தியை தவறாக பயன்படுத்த நீங்கள் நினைக்கிறீர்கள். தங்களை அவசியம் தண்டித்தே தீர வேண்டும் அசுரமாதா. வேண்டாம் கமலாக்ஷ், வேண்டாம். அசுரமாதாவை தண்டிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு, இல்லை என்றால் ஆபத்து உருவாகும். இல்லை விதுன்மாலி, இவர்கள் செய்த தீய செயலுக்கு தண்டனையை அளித்தே ஆக வேண்டும். இப்பொழுதே இவர்களை தூக்கி அந்தரத்தில் சூனியத்தில் எறிகிறேன். பிறகு நம் சிவ ஆராதனைக்கு பாதிப்பு ஏற்படாது. சகோதரா கமலாக்ஷ், நான் கூறுவதை சற்று கேள். நம் சிவபக்தியில் இப்படி அயோக்கியத்தனம் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. இப்பொழுது தங்களுக்கு என்ன வேண்டும் அசுரமாதா? தங்கள் இதயத்தில் எரியும் பொறாமைக்கு எப்பொழுது அணையும்? ஏன் எப்பொழுதும் எங்கள் சிவ ஆராதனையை தடை செய்கிறீர்கள்? நாங்கள் எங்காவது சென்று விடுகிறோம். இந்த ரஜத் பிரியை விட்டே சென்று விடுகிறோம். நாம் எங்கு சென்றால் என்ன? எங்கு சென்றாலும் ஆர்ப்பாட்டம் செய்து அவமதித்து பெயரை கெடுப்பதுதானே இவர்கள் வேலை. இவர்கள் சுபாவம் ஒருபோதும் மாறாது. எதிர்த்து பேசி அவமானப்படுத்தி களங்கப்படுத்துகிறேனா? நான் இல்லை, நீங்கள் தான் செய்கிறீர்கள் தாரகபுத்திரர்களே. நீங்கள் தான் உங்கள் மகா தந்தை தாரகாசுரனின் பெயரை வீணாக்குகிறீர்கள். நம்பவே முடியவில்லை. நீங்கள் இருவரும் உண்மையிலேயே தாரகாசுரனின் புத்திரர்கள் தானா? நீங்கள் இருவரும் அவன் பெயரை பாழாக்குகிறீர்கள். அவன் பெயரை நாசமாக்குகிறீர்கள். பர்வதமாக இருந்தாலும் அதை உடைத்து சமபூமியாக்கும் தகுதி பெற்றவனவன். எங்கள் தந்தையின் பராக்கிரமத்தை பற்றி கௌரவம் தான் அசுரமாதா. மகன் என்ற கடமை என்னவாயிற்று? தந்தையின் பெயரை உயர்த்த வேண்டும் அல்லவா? ஆனால் நீங்கள் மகா பராக்கிரமம் வாய்ந்த தந்தையின் பெயரை வீணாக்குகிறீர்களே. எப்பொழுது உங்களால் தந்தையின் பெயரை உயர்த்த முடியவில்லையோ,
இந்த சிவ ஆராதனை விட்டுவிட்டு பிரம்மனை நோக்கி ஆராதனை செய்யுங்கள். அவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? முதலிலும் அவரைத்தானே ஆராதித்தோம். 2 தெய்வங்களோடு இணைந்து எங்களுக்கு பலனில்லாத வரத்தை கொடுத்து ஏமாற்றம் தானே அளித்தார். அதிலிருந்து பகவான் சிவன் தானே எங்களை காத்தார். சிவன் உங்களை காக்கப் போவதில்லை, அழிக்கப் போகிறான். அவன் தாரக் புத்திரர்களை அழிக்க திட்டம் போட்டிருக்கிறான். சிவன் தானாக எதையும் செய்வதில்லை. ஆனால் ஒவ்வொரு தர்த்தனும் அசுரனும் அவன் இடும் கட்டளையின் பேரில் ஸ்ரீ மகா கணேசனால் அல்லது அவனது அவதாரத்தால் அழிக்கப்படுகிறார்கள். தேவாந்தக், நராந்தக், சிந்து அசுரன் சிவனின் விருப்பப்படிதானே மறைந்தார்கள். எச்சரிக்கிறேன், நீங்கள் இருவரும் பரமபிதா பிரம்மாவிடமிருந்து மூர்க்கத்தனமான வரம் வாங்கினீர்கள். அதன் பலன் உங்களுக்கு என்ன கிடைத்தது? இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அசுரமாதா? இந்த சராசரத்தில் பரமபிதாவை போல் சீக்கிரம் வேறு எந்த தெய்வமும் காட்சி அளிப்பதில்லை. அவர் சிருஷ்டிக்கு முதல் நாளே அசுர இனத்திற்கு தன் வரதானத்தின் மூலம் கருணை வழங்கி விடுவார். நீங்கள் பரமபிதா பிரம்மாவை நோக்கி ஆராதியுங்கள். நீங்கள் விரும்பும் வரத்தை நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன். ஒரு முறை தவம் செய்தவர்களுக்கு பிரம்மா மீண்டும் காட்சியளிப்பாரா? ஏன் தரமாட்டார்? அவர் எனது பரமபிதா. அவர் எனது ஆசையை ஒருபோதும் மறுக்க மாட்டார். நானும் உங்களோடு பரமபிதாவை நோக்கி ஆராதனை செய்கிறேன். அவருடைய மனம் குளிர்ந்த பிறகு நாம் அவரிடம் வரத்தை பெறுவோம். அதன் பிறகு நாம் அனைவரும் இந்த சிறையை விட்டு வெளியே செல்லுவோம். அப்படியே ஆகட்டும் அசுரமாதா. நாங்கள் பிரம்மதேவரின் ஆராதனையை இப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன விதின்மாலி? அவசியம் அண்ணா. வாருங்கள். ஓம் மகாகணேசாய நமः. ஓம் விஸ்வவரதாய நமः. ஓம் பிரம்மணே 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 நமः. ஓம் விஸ்வவரதாய நமः. மூர்க்கர்களே, உங்கள் இருவர் மனமும் குழம்பி விட்டதா? என்னுடைய எதிரி மகா கணேசனை நோக்கி ஆராதிக்கிறீர்கள். என் பேச்சை இருவரும் அலட்சியப்படுத்தாதீர்கள். நான் உங்கள் இருவரையும் என் எதிரி மகா கணேசனை நோக்கி ஆராதனை செய்ய விட மாட்டேன். நீங்கள் இருவரும் இப்பொழுதே ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்வதை விட வேண்டும். ஓம் விஸ்வவரதாய நமः. துஷ்டைகளே, நீங்கள் இருவரும் மகா கணேசனின் பக்தியால் மிரட்டுகிறீர்களா? என் கோபத்தால் நான் உங்களை பஸ்பமாக்கி விடுகிறேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா, தங்களின் கருணையால் எனக்கு இந்த இந்திரலோகம் கிடைத்தது. ஆனால் இங்கு என்னோடு சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க யாருமே இல்லையே. மூலப்பொருளே, நான் சொர்க்கத்தில் தனியாக இருந்து தளர்ந்து போய்விட்டேன். தயவு செய்து என்னுடைய தனிமையை போக்குங்கள். வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பக்தன் பயாசுரனின் தனிமையை எப்படியாவது போக்குங்கள் மகா கணேசா. தனிமையை போக்குங்கள். ஓம் மகா கணேசாய நம.
ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தாங்கள் செய்திருக்கும் இந்த ஏற்பாட்டின் ரகசியத்தை என் போன்ற மடையனால் புரிந்து கொள்ள முடியாது. தயவு செய்து இந்த பக்தனின் மீது கருணை காட்டுங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஓம் மகா கணேசாய நம. 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 ஓம் பரந்தேவாய நம. நான் தாய் பார்வதிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அனுமதி இல்லாமல் கைலாயத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று இருந்தும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தர்கள் குரலை கேட்டு எனக்கு உறக்கமே வரவில்லை. இப்பொழுது நான் என்ன செய்வது? தாயிடம் சொல்லாமல் செல்வது உசிதமல்ல. யார் அழைத்தாலும் செல்லக்கூடாது என்று அவர் ஆணை அளித்தால் நான் என்ன செய்வது? பக்தர்களின் குரலுக்கு பதில் கொடுக்காதது போல் ஆகிவிடுமே. இதற்கு ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும். இப்பொழுது நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, நான் என் தந்தை மகாதேவனிடம் தாங்கள் எண்ணிய எண்ணத்தை முன்பே கூறிவிட்டேன். அதனால் தான் இப்பொழுது பக்தர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற தங்களின் எண்ணத்தை நிறைவேற்ற நினைக்கிறேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கஜானன அவதாரமே வந்துவிடு. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஏகதந்த அவதாரமே வந்துவிடு. ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான கஜானன ஏகதந்தா, நீங்கள் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி இந்த சராசரத்தில் நன்மை செய்வதற்கே வந்திருக்கிறீர்கள். கௌரி புத்ரா, எங்களுக்கு உண்மையிலேயே மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணம் என்னவென்று தெரியும். நீங்கள் கைலாயத்தை விட்டு எங்கும் செல்ல முடியாது, அது எங்களுக்கும் தெரியும் கௌரி புத்ரா. அதனால் தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி நீங்கள் நினைத்த காரியத்தை எங்கள் இருவரையும் வைத்து முடிக்க எண்ணுகிறீர்கள். கஜானன, ஏகதந்தா, உங்கள் இருவருக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி இங்கு வந்ததன் காரணம் தெரிந்திருக்கிறது. தாயின் ஆணையையும் அவர்களின் எண்ணத்தையும் மதிப்பது ஒவ்வொரு மகனின் கடமை அல்லவா? தர்மமும் அதுதானே. எந்த மகன் தாயின் ஆணையை கேட்டு நடக்கவில்லையோ அவன் ஒருபோதும் நல்ல மகனாக இருக்க மாட்டான். கௌரி புத்ரா, தாங்கள் எண்ணிய எண்ணங்களை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். ஏனென்றால் தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் உயர்ந்த முக்கியமான மூலாதாரம் ஆயிற்றே. நாம் அனைவரும் ஒன்றுதான். இதில் உயர்ந்தவனும் இல்லை, முக்கியமானவன் என்றும் இல்லை, மூலம் என்றும் இல்லை. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பரம ஜோதியில் நாம் அனைவருடைய இடமும் ஒன்றாகத்தான் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் இஷ்டப்படி ஜெகதாம்பா தாய் பார்வதிக்கு அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக தாங்கள் தானே அனைவருக்கும் முன் அவதரித்தீர்கள். உலகத்தின் நன்மையை நிலைநிறுத்துவதற்காக தாய் பார்வதி புத்திரனாக உங்களை தானே ஏற்றுக்கொண்டார். பக்தர்கள் உங்களை தானே உயிராக எண்ணுகிறார்கள். உயிரில்லாமல் வாழ முடியாதே.
இருந்தும் தங்கள் பெருந்தன்மையால் என்னை சமமாக எண்ணி ஸ்ரீ மகா கணேசரின் பரம ஜோதியில் ஒன்றாக இருக்கிறீர்கள். இருந்தும் அனைவருக்கும் முன்னால் நீங்கள் தானே வந்தீர்கள். முதலாக எது வருகிறதோ அதுதான் கடைசி என்று அர்த்தமாகும். அது எப்படி? வாருங்கள், காண்பிக்கிறேன். என்னோடு வாருங்கள். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8. பார்த்தீர்களா? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மூல 8 அவதாரங்களை உங்கள் இருவரின் கருத்துப்படி என்னிடம் இங்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இருவரும் இங்கிருந்து தான் என்ன ஆரம்பிக்கிறீர்கள். அதை இங்கிருந்து ஆரம்பிக்காமல் இப்படி இங்கிருந்து என்ன ஆரம்பித்தால் என்னுடைய இடம் முதல் இடத்திற்கு பதிலாக கடைசி இடம் ஆகிவிடும். கஜானனா, ஏகதந்தா, நான் கூற வருவதன் அர்த்தம் இது மட்டும்தான். நாம் அனைவரும் படைப்பின் விசித்திரங்கள் மட்டும்தான். முதலில் பிறகு என்பதற்கு பதிலாக நாம் அனைவரும் ஒன்றுதான். பிரித்து பார்ப்பதில் உசிதமே அல்ல. அனைவருமே முக்கியம். அனைவரும் ஒன்றுதான். கௌரிபுத்ரா, ஆரம்பம்தான் முடிவு, முடிவுதான் ஆரம்பம் என்ற தத்துவத்தை எங்களுக்கு எடுத்துரைத்து விளக்கிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தாய் பார்வதி என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். நீங்கள் காணவில்லை என்று அவர்கள் கவலைப்பட்டால் பிறகு நன்றாக இருக்காது. தாங்கள் கவலையின்றி தாய் பார்வதியின் அருகே செல்லுங்கள். நாங்கள் சென்று சீக்கிரம் எங்கள் காரியத்தை முடித்துவிட்டு தங்களிடம் வந்து சேர்கிறோம். நாம் மூவரும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டிருப்பது நல்லது. நாம் ஒவ்வொருவரும் எண்ணும் பொழுதும் காரியம் செய்யும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. இப்பொழுது நீங்கள் இருவரும் சீக்கிரமாக கிளம்புங்கள். ஓம் நம சிவாய. தேவாதி தேவா தந்தையே மகாதேவா, கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் அழைத்ததனால் நாங்கள் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி எங்களுடைய வேலைகளை முடிப்பதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு தங்கள் ஆசீர்வாதத்தை தாருங்கள். மங்களகரமாக விளங்கும் மங்களமூர்த்தி சிவனின் ஆசீர்வாதம் எங்கள் எண்ணங்களை முழுமையடைய செய்ய எந்த தடையுமின்றி அகற்றிவிடும். ஸ்ரீ மகா கணேசரின் ஒவ்வொரு அவதாரமும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தீர்மானிக்கப்பட்டது. ஏனென்றால் நீங்களே குறையை தீர்ப்பவர்கள். மகாதேவா, நாங்கள் எது செய்தாலும் அது தாங்கள் தாய் பார்வதி மற்றும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையால் தான் நிறைவேறும். அதனால் தான் நாங்கள் தங்கள் ஆசீர்வாதத்தை வேண்டி வந்திருக்கிறோம். நீங்கள் இருவரும் கௌரிபுத்திரனைப் போலவே சாமர்த்தியசாலிகள். உங்கள் சாமர்த்தியமே உங்கள் எண்ணங்களை முழுமையடை செய்யும். நீங்கள் வெளிவரப்போகும் விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி நீங்கள் கௌரிபுத்திரனுக்கு உதவ வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்த காரியம் அவசியம் நிறைவேறும். கஜானனா, ஏகதந்தா, நீங்கள் இருவரும் மகா கணேசரோடு மும்மூர்த்திகள், 3 தேவிகளின் சக்தியை பெற்றவர்கள். என் ஆசையை கேட்பது தன்னடக்கத்தை காட்டுகிறது. அது எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. சராசரத்தில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கு மூல காரணம் நீங்கள்தான். செல்லுங்கள், உங்கள் அவதாரத்தின் உத்தேசத்தை பூரணமாக்குங்கள். அப்படியே ஆகட்டும் பரமேஸ்வரா. ஓம் பிரம்மணே நமः. 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 ஓம் பிரம்மணே நமः.
தாங்கள் தங்கள் பேத்தியிடம் இப்படி அநியாயம் செய்யக்கூடாது பரமபிதா. இதுவரை தாங்கள் வரதானம் அளிக்க ஏன் வரவில்லை பரமபிதா? எனக்கு தெரியும், இத்தனை காலமும் தாங்கள் ஒன்றல்ல 2 வரங்கள் அளித்திருக்கிறீர்கள். சீக்கிரம் வந்துவிடுங்கள் பரமபிதா, சீக்கிரம் வந்துவிடுங்கள் பரமபிதா, சீக்கிரம் வந்துவிடுங்கள். வணங்குகிறேன் பரமபிதாவே. கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? தங்களை கண்டதும் வணங்காமல் சென்றால் அவமானப்படுத்துவது போல ஆகாத பரமபிதா? நான் இப்படி ஆகாய மார்க்கமாக செல்லும் போது தங்களை கண்டேன். உடனே தங்களுக்கு வணக்கம் தெரிவிக்க வந்துவிட்டேன். ஆனால் தாங்கள் என்னை தவறாக எண்ணிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நான் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் அல்ல, கஜானனன் அவதாரம் ஸ்ரீ கணேஷ். தாங்கள் கஜானனோ அல்லது கௌரி புத்திரனோ, என்னை பொறுத்தவரை ஸ்ரீ மகா கணேசரின் அனைத்து அவதாரங்களும் ஒன்றுதான். தாங்கள் கூறியது சத்திய வாக்கு பரமபிதா. மூலப்பொருள் மகா கணேசரின் அவதாரங்களின் பெயர் மாறுபடலாம், ஆனால் நோக்கம் ஒன்றுதானே, சராசரத்தின் மங்களம் தானே. மங்களம் என்பது சரிதான் கஜானனா ஸ்ரீ கணேசா. ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை, தாங்கள் எதற்காக பயாசூரனை சொர்க்க சிம்மாசனத்தில் அமர வைத்தீர்கள்? ஏன் பயாசூரன் சொர்க்க சிம்மாசனத்தில் அமருவது சரியில்லையா? ஆம், சொர்க்க சிம்மாசனத்தின் மீது பயாசூரனை விட தாரகாசூரனின் 3 புத்திரர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. தாரகாசூரன் தன் சக்தியால் சொர்க்கத்தை வெற்றி கொண்டவன். அதன் காரணமாக அவன் புத்திரர்களுக்கு தான் சொர்க்க சிம்மாசனத்தின் மீது அதிக அதிகாரம் இருக்கிறது. எனக்கு தெரியும், சொர்க்க சிம்மாசனத்தின் மீது தாரகாசூரனின் புத்திரர்களுக்கு ஆசை இருக்கிறது என்று. நாராயண நாராயண. வணங்குகிறேன் பரமபிதா, வணங்குகிறேன் கஜானன ஸ்ரீ கணேசா. பரமபிதா, நான் தங்களிடத்தில் ஒரு விஷயத்தை கூறினால் சிறுவனாக இருந்தாலும் பெரிய பாக்கியத்தை பெறுவேன். அப்படி நீ எண்ணுகிறாய் நாரதா? நான் அப்படி யோசிக்கவில்லை. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் சமம்தான், வேறுபாடு கிடையாது. நீங்கள் கூறியதைப் போல் பெரியவர் சிறியவர் பாகுபாடு கிடையாது. கூறுங்கள், என்ன கூற விரும்புகிறீர்கள்? பரமபிதா, எப்பொழுதும் விதியின் வினை பயனின்படி ஒரு தவம் புரிந்தவர்களுக்கு இருமுறை வரம் அளிக்க முடியுமா? அது வரம் அளிப்பவர்களுக்கும் வரம் பெறுபவர்களுக்கும் இருவருக்கும் நன்மையாகுமா? தவம் இருப்பவர்களுக்கு 2 முறை வரம் தருவது பரம்பரைக்கு விரோதம் இல்லையா பரமபிதா? உண்மையான மனதோடு ஒருவரை நோக்கி தவம் புரிபவர்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்க வேண்டுமல்லவா? கடமை இருக்கட்டும் பரமபிதா, ஆனால் கடமையை பின்பற்றும் பொழுது தர்மத்தையும் பரம்பரை விதிமுறைகளையும் மீற வேண்டுமா என்ன? அப்படி காரியத்தை செய்வது உசிதம் அல்லவே? பரமபிதா, உசிதமல்லாத காரியத்தை செய்ய வேண்டாம் என்று தங்களை தடுக்கத்தான் நான் இப்பொழுது இங்கு வந்துள்ளேன். நன்மையை தரும் ஸ்ரீ கணேசா, தங்களுக்கு இப்பொழுது கமலாட்சும் விதுன்மாலியும் தவத்தின் பலனை பெறுவதில் தங்களுக்கு விருப்பமில்லையா? நாராயண நாராயண. பிரச்சனை விருப்பத்தை பற்றி அல்ல பரமபிதா, பிரச்சனை தார்மீக பரம்பரையை பற்றிதான். தாரகாசுரன் 3 புத்திரர்களுக்கும் அவர்களின் ஆசைப்படி திரிபுரத்தையும் அசுர சக்தியின் வரதானத்தையும் தாங்கள் அளித்து விட்டீர்களே. அவர்கள் தாங்கள் அளித்த வரதானத்தை அவமானப்படுத்திவிட்டு அசுரமாதா திதியின் பேச்சை கேட்டு சொர்க்கத்தை அடையும் எண்ணத்தோடு வருகிறார்கள். பரமபிதா அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற புது வரம் அளித்தாலும் அளிக்கலாம். நாராயண நாராயண. தாங்கள் தயவு செய்து
தாரக் புத்திரர்களுக்கு வரமளிக்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு பிரம்மலோகத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். இல்லை என்றால் உலகத்தின் நடைமுறையில் பிரம்மதேவனால் முறையில்லாத வாழ்க்கை அமைய ஆரம்பித்துவிடும். தேவரிஷி, தங்கள் தாரக புத்திரர்களுக்கு பிரம்மனை நோக்கி தவம் புரிந்ததன் பலன் கிடைக்க கூடாது என்று எண்ணி என்னை இதற்கு பாத்திரமாக்கி விட்டீர்கள். மூலப்பொருள் மகா கணேசரின் எண்ணப்படி இதற்காகத்தானே தாங்களும் இங்கு வந்தீர்கள். நாராயண நாராயண, அப்படியே நடக்கட்டும் கஜானன ஸ்ரீ கணேசா. தங்களின் ஆணை எனது பாக்கியம். ஓம் கங் கணபதியே நம. ஓம் பிரம்மனே நம. ஓம் பிரம்மனே நம. சீக்கிரம் வந்து விடுங்கள். ஓம் பிரம்மனே. சீக்கிரம் வந்து விடுங்கள் பரமபிதா. சீக்கிரம் வந்து விடுங்கள். தங்கள் பேத்தி திதி தாரக் புத்திரர்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்ற சீக்கிரம் வந்து விடுங்கள். சீக்கிரம் வந்து விடுங்கள் பரமபிதா. சீக்கிரம் வந்து விடுங்கள். தங்கள் வாயில் தைரியமான வார்த்தைகளே வராத அசுரமாதா, எத்தனை காலமாக தவம் இருக்கிறோம், வரம் கிடைத்த பாடில்லையே. உண்மை என்னவென்று தங்களுக்கு தெரியாதா? எனக்கு இந்த உலகத்தின் அனைத்து சத்தியங்களும் தெரியும். ஆனால் நான் காத்திருக்க மாட்டேன். இத்தனை காலத்திற்குள் பரமபிதா என் முன் வந்து வரம் அளித்திருக்க வேண்டும். அவருக்கு வரம் அளிக்க விருப்பமில்லை என்று எண்ணுகிறேன். நாராயண நாராயண. ஓம் கங் கணபதியே நம. அசுர மாதா திதியே, உங்களுடைய சந்தேகம் ஒருபோதும் தவறானதே இல்லை. நான் கூறுவது உண்மை. பிரம்மதேவர் தங்களுக்கு வரதானம் அளிப்பதாக முடிவு செய்து விட்டார். பரமபிதாவின் விருப்பம் உங்களுக்கு எப்படி தெரியும் நாரதரே? நாராயண நாராயண. அசுர மாதா திதி, இப்பொழுதுதான் பரமபிதாவை தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன். தங்கள் மூவருக்கும் வரம் புரிய ரஜத் புரியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பிறகு ஏன் இன்னும் வரவில்லை? அவர் ஆகாய மார்க்கமாக திரும்பி சென்று விட்டார். ஏன் திரும்பி சென்றார்? ஏனென்ற பதிலை பரமபிதா தான் கூற வேண்டும் அசுரமாதா. என்னால் இதை மட்டும் தான் கூற முடியும். ஒருமுறை ஆராதிப்பவர்களுக்கு ஒரு முறைதானே வரம் அளிக்க முடியும். இருமுறை வரம் அளிப்பது வழக்கத்திலேயே இல்லையே. இருந்தும் தேவரிஷி, தாரக் புத்திரர்களே, துர்பாக்கியம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கின்றது. அசுரமாதா திதியின் பேச்சை கேட்டு நீங்கள் இருவரும் பிரம்மதேவரை நோக்கி ஆராதனை செய்தீர்கள். ஆனால் வரம் கிடைக்குமா என்று நீங்கள் யோசிக்கவே இல்லையே. ஏன் யோசிக்கவில்லை தேவரிஷி? நாங்கள் பரமபிதாவிடம் இந்த சிறையிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை அடைய விரும்பினோம். நாராயண நாராயண. அதற்கு முன் இந்த சிறையில் பத்திரமாக இருக்கும் வரத்தை கேட்க வேண்டாமா? சற்று மூளையை பயன்படுத்துங்கள். பிரம்மதேவர் தங்களுக்கு அளித்த வரத்தை தானே மீறுவாரா என்ன? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் நாரதமுனி? கூறுகிறேன். பிரம்மதேவரின் ஆராதனையை நீங்கள் இருவரும் செய்கிறீர்கள். உங்கள் தாய் சாம்புகியும் உங்கள் தந்தையின் தாய் வாராங்கியைப் போல மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரையும் ஆராதிக்கிறார். தாங்கள் விரும்பும் வரத்தை பெறப்போகின்றார். அசுர எதிரி நாரதரே, உங்கள் சாதுரியத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். எங்களை குழப்ப முயற்சி செய்யாதீர்கள். சிருஷ்டியின் முதல் நாளிலிருந்தே ஸ்ரீ மகா கணேசன் அசுர இனத்திற்கே எதிரிதான். நீ அவனை பற்றி கூறி எங்களை குழப்ப வந்தாயா நாரதா? தவறு 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 தவறு. அசுரமாதா திதி, எப்பொழுதும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதுதான் தங்களுடைய மிகப்பெரிய தவறாக உள்ளது. அதனால்தான் தங்களால் வெற்றி பெறவே முடியவில்லை. நான் எப்படி ஆனால் உனக்கு என்ன வந்தது? நீ இங்கு எப்படி வந்தாயோ அப்படியே சென்று விடு. தாரக் புத்திரர்கள் அசுர எதிரி மகா கணேசனின் ஆராதனையை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். நாராயண நாராயண. யோசியுங்கள் தாரக புத்திரர்களே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ததால் பயாசூரன் நீண்ட காலமாக சுகபோகத்தை அனுபவித்து வருகின்றார். நீங்களும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்தால் அனுபவிப்பீர்கள். நாராயண நாராயண. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. கணேசரின் அவதாரமான கஜானனா ஸ்ரீ கணேசா, தாங்கள் மிக அன்புடையவர். எத்தனை கருணை வாய்ந்தவர் தாங்கள். அசுர இனத்தில் பிறந்து நாங்கள் அசுரர்களாக இருந்தும் கூட எங்களுக்கு வரமளிக்க இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டீர்களே. அசுர இனத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்து தேவியர் இடத்தை பெறும் அதிகாரத்தை பெற்றுவிட்டீர்கள். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் கஜானனா? அசுர இனத்தில் பிறந்த எங்களை தேவி என்று அழைக்கிறீர்கள்? மூலப்பொருளை கஜானனா ஸ்ரீ கணேசா,
எங்கள் மீது தங்களுக்கு ஏன் இத்தனை கருணை? தங்கள் கருணைக்கு நாங்கள் பாத்திரமானவர்களே இல்லை. வருத்தப்படுவதை விட்டு விடுங்கள். நீங்கள் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிவிட்டது. நான் கூறுவதை நம்புங்கள் தேவிகளே. இப்பொழுது நான் மட்டுமல்ல, இந்த அகில உலகமே தங்களை தேவிகள் என்றுதான் பாராட்டும். நான் உங்களுடைய மூலப்பிரல் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியை மெச்சி வரமளிக்கவே வந்துள்ளேன். என்ன வரம் வேண்டும் என்னிடம் கேளுங்கள். கஜானன ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். நாராயண நாராயண. மங்களமூர்த்தி கஜானன ஸ்ரீ கணேஷா, தாங்கள் திவ்ய ரூப தரிசனத்தை காண்போம் என்று எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. தங்களுடைய பரம சுந்தர தரிசனத்தை பார்த்து தன்யமடைந்து விட்டோம். கஜானனா ஸ்ரீ கணேசா, எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய தவத்தை கண்டு நான் மிகவும் மெச்சினேன். மூலப்பிரல் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி நான் இங்கு வந்த பிறகு உங்கள் இருவருக்கும் வரம் அளிக்காமல் என்னால் திரும்பி செல்ல முடியாது. இப்பொழுது தாங்கள் விரும்பும் வரத்தை கேட்டே ஆக வேண்டும். தவம் புரியும் முன்பு எங்கள் மனதில் வரம் கேட்கும் ஆசை இருந்தது. ஆனால் தங்கள் தரிசனத்தை கண்ட பிறகு எங்கள் மனமே முழுமையாகி நிரம்பி விட்டது ஸ்ரீ கணேஷா. அப்படியும் தங்கள் எங்களுக்கு வரமளிக்க விரும்பினால் எங்களுக்கு எது தேவையோ அதையே அழியுங்கள். தேவிகளே, உங்களுடைய எண்ணம் சொர்க்கத்தின் சுகம் தானே. நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் வசிக்கும் வரத்தை தருகிறேன். இப்பொழுது நீங்கள் இருவரும் என்னுடன் சொர்க்கத்திற்கு வாருங்கள். இல்லங்கள், நாங்களும் சொர்க்கத்திற்கு வருகிறோம். தங்களுக்கு ஆனந்தம் தானே அசுர மாதா? நான் எப்படி இருந்தால் உனக்கென்ன? நீ எதற்கு இங்கு வந்தாய்? சென்று விடு இங்கிருந்து. அசுரமாதா, தங்களுடைய கோபம், சுயநலம், பழிவாங்கும் எண்ணம், துவேஷத்தின் காரணமாக மூலப்பொருள் மகா கணேசரின் பார்வையில் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு வரும் தகுதி இல்லை. இந்த 2 தாரக புத்திரர்களும் தங்கள் பேச்சை கேட்டதால் வர முடியாது. நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தின் சுகத்தோடு இங்கேயே இருங்கள். ஏனென்றால் உங்கள் சொர்க்கத்தின் சுகத்தை நான் இங்கிருந்து எடுக்கவில்லை. வாருங்கள் தேவியர்களே. வாருங்கள். ஓம் கணபதியே நம. 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 ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் கணபதியே நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் கணபதியே நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. தேவி அதிதி, கணபதியே நம. நான் இப்பொழுது கேட்ட குரல் உனக்கும் கேட்டதா? ஆம் சுவாமி, அந்த குரல் நம் மகன் மொஹத்கட்டை பற்றியதல்லவா? அந்த குரல் நம் அருகில் கேட்கிறதல்லவா? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் தனி அவதாரமான நமது முகக்கட் இங்கு எங்கோ அருகில் இருக்கிறது. கணபதியே நம. ஓம் கணபதியே நம. ஓம் கணபதியே நம. ஓம் கணபதியே. தந்தையே, உங்கள் ஆராதனைக்குரிய மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் 2 அசுர மாதாக்களை எங்கு அழைத்து செல்கிறார்? தேவராஜன் இந்திரா,
மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ததனால் இவர்கள் இருவருக்கும் தேவியர் பதவி கிடைத்து விட்டது. அதனால் இவர்களுக்கு சொர்க்கத்தில் வாழும் அதிகாரமும் கிடைத்து விட்டது. அசுரகுலத்தில் பிறப்பெடுத்த 2 பெண்கள் தேவியர்களாகவா? சொர்க்க சுகபோகமா? இங்கு அதிதியின் மகன் இந்திரனுக்கு எதுவுமே இல்லை. ஒன்றை அடைய வேண்டும் என்றால் முயற்சியாவது செய்ய வேண்டுமே தேவராஜா. ஆனால் முயற்சியோ கஷ்டமோ உன்னால் பட முடியாதே தேவராஜா. அதனால்தான் சுகசக்திகள் உனக்கு எதையும் செய்ய முன் வருவதில்லை. இப்பொழுது நீயும் உன் தாய் தந்தைக்கு சமமாக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்து உனக்கு விருப்பமான வரத்தை பெற்றுக்கொள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தந்தையே. ஓம் கணபதியே நமः. ஓம் கணபதியே நமः. அவர்கள் இருவரும் பயாசுரனோடு சொர்க்கத்தின் சுகபோகங்களை அனுபவிப்பார்கள் என்றால் நான் மகா கணேசரை ஆராதிப்பதின் உத்தேசம் என்ன? வார்த்தைகள் அதிகமாக பேசாதே இந்திரா. சாம்புகியும் வராங்கியும் இப்பொழுது அசுர மாதாக்கள் அல்ல. பரம்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையால் அவர்கள் தேவியாகி விட்டார்கள். அவர்களை மதிப்பது மகா கணேசரின் பக்தர்களாகிய நமது கடமை. அப்படி ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஸ்ரீ மகா கணேசரின் பக்தி அசுர கணங்களின் மூலம் இப்படி அவரை நோக்கி ஆராதிப்பதை காண்பதற்கு அரிய காட்சிதான். சொர்க்கத்தின் தேவர்கள் இங்கு இருக்கும் பொழுது கூட எப்பொழுதும் போகத்திலேயே மூழ்கி இருந்தார்கள். இப்பொழுது இவர்கள் சொர்க்கத்தில் இருந்தாலும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வணங்கி வருவதால் இந்த அசுரர்கள் தேவர்களை விட அதிகமான சுகபோகங்களை பெறப் போகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. பக்த அரசே பயாசுரா, கண்களை திறவுங்கள். நான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகவே உங்கள் அருகே வந்திருக்கிறேன். கண்களை திறவுங்கள் பக்த அரசே. கண்களை திறங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நான் பார்ப்பது என்ன? தவறு 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 தவறு. என்னவாயிற்று ஸ்ரீ கணேசா? உங்களுடைய ஒரு தந்தம் இத்தனை நீளமா? என்னுடைய இந்த பெரிய தந்தத்தை பார்த்து சொர்க்க அரசர் பயாசுரனுக்கு பயம் வந்து விட்டதா? பக்தர்களுக்கு எப்போதும் பயம் வராது சுவாமி. என் சுவாமியை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம் தான் வந்தது. இன்னமும் என் ஆச்சரியம் தீரவே இல்லை. தங்கள் தந்தம் எப்படி இவ்வளவு நீளமானது? பக்த அரசே பயாசுரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஒவ்வொரு அவதார ரூபமும் வேறு வேறு விதமாக இருக்கும். ஏன் சுவாமி? ரூபம் மாறுபடாமல் இருந்து விட்டால் பிறகு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஏகதந்த அவதாரம். ஸ்ரீ மகா கணேசரின் ஏகதந்த அவதாரத்துக்கு ஜெய் ஜெய் ஜெய். பக்த அரசே பயாசுரா, சிறிது நேரத்தில் நீங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் இன்னொரு அவதாரத்திற்கு ஜெய் ஜெய் கூற வேண்டியிருக்கும். இன்னொரு அவதாரமா? ஆம், மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கஜானன அவதாரம். சிறிது நேரத்தில் உங்களது பக்தியை கண்டு மெச்சி உங்களுக்கு தரிசனம் தர வரப்போகிறார். அவருடன் சேர
வராங்கியும் தேவி ஷாம்புகியும் வருகிறார்கள். அவர் அவர்களை அழைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு வருகிறார். ஏகதந்தா கணேசா, தங்கள் பக்தனின் மீது சிறிது கருணை காட்டி எனக்கு பதில் கூறுங்களேன். கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு அடையாளம் என்ன? அந்த கஜானனன் அவதாரம் அப்படியே கௌரி புத்திரன் கணேசனை போலவே இருக்கும். உங்களது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தி அவரை கண்டவுடன் அடையாளம் கண்டுபிடித்துவிடும். ஆனால் தாங்கள் தானே கூறினீர்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஒவ்வொரு அவதாரமும் மாறி மாறி இருக்கும் என்று. இப்பொழுது கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர், பிறகு கஜானன் ஸ்ரீ கணேசர் இருவரும் ஒரே போல் என்றால் எப்படி? சுவாமி ஏகதந்தா ஸ்ரீ கணேசா, என் முட்டாள்தனத்தை பார்த்து சிரிப்பது உசிதம்தான். இருந்தும் என் சந்தேகத்தை விளக்குவது நல்லதல்லவா? கௌரிபுத்திரன் மற்றும் கஜானனின் ரூபம் ஒரே போல் எப்படி இருக்கும்? கௌரி புத்திரனும் கஜானனன் ஸ்ரீ கணேசனும் ஒரே உருவத்தை கொண்டவர்கள். உங்களைப் போல மூலப்பொருள் பக்தர்களுக்கு அறிமுகமானவர்கள். அவர்களை கண்டவுடன் உங்களது பக்தி முழுமை பெற்றுவிடும். பார்த்து கொண்டே இருங்கள், நான் அவரை கண்டுபிடிக்கிறேன். ஏனென்றால் அடையாளம் கண்டுபிடிக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் அல்லவா? பக்தர்களுக்கு உதவி செய்வது பகவானின் கடமைகளில் ஒன்றாயிற்றே. நீ உன்னுடைய சோதனையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதனால்தான் நான் உனக்கு உதவ கஜானனன் ஸ்ரீ கணேசனை அறிமுகப்படுத்த இங்கு வந்திருக்கிறேன். தங்களுக்கு நன்றி ஏகதந்தா ஸ்ரீ கணேசா. மிக்க நன்றி மூலப்பொருள் ஸ்ரீ கணேசருக்கு. தன் பக்தர்களின் எண்ணத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. பக்த அரசே பயாசுரா, கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு ஜெய் ஜெய் கூறு. சொர்க்க லோகத்திற்கு அவரை வரவேற்று விடு. வணங்குகிறேன். கஜானனன் ஸ்ரீ கணேசருக்கு மற்றும் ஏகதந்தன் ஸ்ரீ கணேசருக்கு. கஜானனன் ஸ்ரீ கணேசர் மற்றும் ஏகதந்தன் ஸ்ரீ கணேசருக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய. அசுரர்களின் தெய்வமான பகவான் சிவசங்கரனே, தாரகாசுரனின் 3 புத்திரர்களும் தங்களை நோக்கி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள் மகாதேவா. நீங்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நாராயண நாராயண. ஓம் கங் கணபதியே நம. ஓம் நமச்சிவாய நம. வணங்குகிறேன் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, வணங்குகிறேன். தேவர்களின் ரிஷி நாரதரே, அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் ஆசிரமத்திலா? நாராயண நாராயண. அசுரகுரு, வணக்கத்தை கூறினால் பதிலுக்கு ஆசீர்வாதத்தை கூறுவார்கள், கேள்வி கேட்க மாட்டார்கள். தேவர்களின் ரிஷிக்கு அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் ஆசி எதற்கு தேவை? நாராயண நாராயண. அவசியம் மட்டும் இல்லை என்றால் நாரதர் இங்கு வந்து தங்களை வணங்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதே. நான் தங்களின் சுபாவத்தை பற்றி நன்றாக அறிவேன் நாரதரே. தங்கள் சாதுரியத்தை பயன்படுத்தி அனைவரையும் குழப்பி விடுவீர்களே. குழப்புகிறேனா? குழப்பத்தை தீர்ப்பவன் தானே இந்த நாரதன். தாங்கள் என்னை கண்டு இப்படி கோபப்பட வேண்டாம் அசுரகுரு. தேவர்களின் ரிஷியை பார்த்து அசுரகுரு கோபப்படாமல் என்ன செய்வது? தவறு 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 தவறு. அசுரகுரு, குருவுக்கும் சீடனுக்கும் நடுவே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். ஆத்மாவும் சரீரமும் போல் உயிரும் காற்றும் போல சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த சம்பந்தத்தில் தான் சராசரமே இயங்குகின்றது. தங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதை நான் விரும்பவில்லை நாரத முனியே. தங்கள் அறிவுரையை கேட்கவும் நான் விரும்பவில்லை. தங்கள் சாதுரியத்தில் நான் குழம்பவும் விரும்பவில்லை. நாராயண நாராயண. கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் நான் ஒன்றை கூற வேண்டும் அசுரகுரு. அசுரமாதா திதி கூட தங்கள் வார்த்தையை கேட்கவில்லை. இருந்தும் தாங்கள் அவர்களுக்கு பல விஷயங்களை எடுத்து கூறி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களே. இது என் சொந்த விஷயம் நாரத முனி.
தங்களுடைய கருத்து இதில் தேவையில்லை. நானும் அதை பற்றி தான் கூற வந்திருக்கிறேன் அசுரகுரு. அசுரமாதா திதி தங்களை அசுர எதிரி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாராயண நாராயண. அவர்கள் அப்படி கூறினாலும் அவர்களை அலட்சியம் செய்கிறீர்கள். தாங்கள் அதை கேட்டும் எதுவும் செய்யவில்லையே. எதை பற்றி கூறுகிறீர்கள் தாங்கள்? அசுரகுரு, அசுரமாதா திதி கூறியதால் தாரக்கின் மகன் மிதுன் மாலி மற்றும் கமலாக்ஷ் மாறி தவறான காரியங்களை செய்கிறார்கள். அசுரமாதா திதியின் ஆத்திரம் கொண்ட சுபாவத்தால் தாரக புத்திரர்கள் தங்கள் எண்ணத்தில் இருந்து மாறி செயல்படுகிறார்கள். இதற்கு தாங்கள் வந்து அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லையே நாரத முனி. தாங்கள் அழைக்காமல் ஏன் இங்கு வந்தீர்கள்? நீங்கள் வரவேண்டிய அவசியமே இல்லையே. நான் சிவ ஆராதனை செய்ய வேண்டும், இங்கிருந்து சென்று விடுங்கள். எப்படி செல்ல முடியும் அசுரகுரு? எப்படி செல்ல முடியும்? இங்குதான் நாரதரின் சுபாவம் குறுக்கிடுகின்றது. யாருடைய வரதானமாவது தத்தளித்தால் நாரதர் தன் கடமையை செய்ய தவறுவதே இல்லை. என் சிவபக்தி மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நாரதரே. அவர் என்றும் என்னை கைவிட்டதே இல்லை. நாராயண நாராயண. ஓ மகா கணேசாய நம. நம்பிக்கைதானே வாழ்க்கையின் அடிப்படையே. தங்களுடைய பக்தர்களைப் போலவே தங்களுடைய சிவபக்தியும் எந்த முடிவும் தரப்போவதில்லை. அர்த்தம்? நாராயண நாராயண. அர்த்தம், அசுரமாதா திதியின் பேச்சை கேட்டு தாரக் புத்திரர்கள் கமலாக்ஷும் விதுன் மாலியும் சிவ ஆராதனையை விட்டுவிட்டு பிரம்மதேவனை நோக்கி ஆராதனை செய்கிறார்கள். சொர்க்க சிம்மாசனத்தை கேட்கப் போகிறார்கள். ஆனால் துர்பாக்கியம், நாராயண நாராயண, துர்பாக்கியம் தாரக புத்திரர்களை துரத்திக் கொண்டே வருகின்றதே. என்ன கூற வருகிறீர்கள்? என் பேச்சில் சற்றும் சந்தேகம் ஏற்பட வேண்டாம் அசுரகுரு. சத்தியத்தை எடுத்துரைப்பதுதான் நாரதனின் தர்மம். தாரக் புத்திரர்களுக்கு வரமளிக்க பிரம்மதேவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஆனால் பாதி மார்க்கத்திலேயே திரும்பிவிட்டார். அவர் எப்படி பிரம்மலோகத்தை விட்டு கிளம்பினார்? தவம் புரிபவர்களுக்கு ஒரு முறைதான் வரம் தர முடியும், 2 முறை முடியாதே. அதைத்தான் நானும் அவருக்கு கூறினேன். யாருக்கு? பிரம்மதேவருக்கா? பிரம்மதேவனுக்கா? நாராயண நாராயண. பிரம்மதேவனுக்கு புத்தி கூறும் அளவுக்கு இந்த நாரதனுக்கு எங்கே புத்தி உள்ளது அசுரகுரு? நான் தாரக் புத்திரர்களுக்கு புரிய வைத்தேன். தேவி சாம்புகியையும் தேவி வாராங்கியையும் உதாரணம் காட்டினேன். அவர்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ததால் அதன் பலன் எவ்வளவு சீக்கிரம் கிடைத்தது என்று. தேவி சாம்புகி, தேவி வராங்கியா? அசுர பெண்களை தேவி என்று எப்படி அழைப்பீர்கள் நாரத முனிவரே? நாராயண நாராயண. ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியின் பிரதிபலன் அதுதான் அசுரகுரு. அவரின் கருணை அப்படிப்பட்டது. எவ்வளவு கீழ்த்தனமான பொருளாக இருந்தாலும் உயர்ந்த பொருளாக மாற்றி விடுவார். கஜானனன் ஸ்ரீ கணேசன் தேவி சாம்புகியையும் தேவி வராங்கியையும் வெறும் தேவி பதவியை மட்டும் தரவில்லை, அவர்களையும் தன்னோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விட்டார். தாரக் புத்திரர்களும் தேவியோடு சேர்ந்து கூடிய விரைவில் சென்று விடுவார்கள். நாராயண நாராயண.